ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். டெத் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். 1910லேருந்து 2023 வரைக்கும் டெத் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக வந்து எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். உங்கள் பிசி இல்லைன்னா மொபைல் ரெண்டுலேயும் வந்து ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி வந்து சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு சொல்லி கொடுங்க. டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட். இதில் வந்து சென்னை கார்ப்பரேஷன் சொல்லியிருக்கான். அது மொதல் வெப்சைட்டு. அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இதான் வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து 1910லேருந்து 2023 வரைக்கும் உங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. உங்கள் ஜெண்டரு, அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்கு, எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை பார்த்து கொடுத்துங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். வெளி மாநிலங்களுக்கு அதை தகுந்த மாதிரி வெப்சைட் வந்துருக்கான். இது நீங்கள் சென்னைன்னு சொன்னால் அதை கிளிக் ஃபார் சென்னைன்னு சொல்லியிருக்கான். அதை வந்து பார்த்து கொடுத்துங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த்து, அடுத்து ஹோம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களா வீட்டில் பிறந்தீங்களான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துங்க. நான் மேலே வந்து டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்துடும் உங்களுக்கு. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் டெத்து, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் தாத்தா பாட்டி என்னைக்கு வந்து இறந்தாங்க என்னைக்குன்னு சொல்லி உங்கள் உறவினர்களோட டெத் டேட் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அடுத்து உங்களோட இப்போ மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அடுத்து ஓடிபி வந்து கொடுத்துருங்க. ஓடிபி வந்து கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து நம்பர் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொல்லி கீழே லாஸ்ட்டில் ஒரு 8 டிஜிட் நம்பர் வந்து இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு வியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் அந்த பேரில் அந்த டேட்டில் வந்து யார் யார் வந்து இறந்துருக்காங்களோ அவங்க டேட் லிஸ்ட்டு பூரா வந்துடும். அந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் உறவினரோட பேர் இன்சியலை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1910 முதல் 2023 வரை கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷத்துக்கான டெத் சர்டிஃபிகேட் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெத் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு வாங்குற மாதிரி வந்து வைக்க. இனிமேல் வந்து அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காது. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து இப்போ யாராவது ஒரு உறவினர் வந்து இறந்துட்டாலும் இப்போ ஏதாவது இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வந்து தெரியப்படுத்தணும். உங்கள் விஏ ஆஃபீஸோ உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸோ ரெண்டுலேயும் எதுலையாவது வந்து தெரியப்படுத்திட்டு நீங்கள் வந்து வச்சிடணும். அப்போ தான் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.